ஒரே நாளில் 2 ஆடியோ லான்ச். விஜய் வர்சஸ் சிவகார்த்திகேயன். டிவி ரேட்டிங் யாருக்கு? 2026 பொங்கல் போர்க்களம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா டிவில நடக்க போற அந்த ட்விஸ்ட் தான் வேற லெவல். விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் மலேசியாவே அதிர வச்சு ஆடியோ லான்ச் முடிச்சிருக்காங்க. 90,000 பேர், உலக சாதனைன்னு தளபதி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதுக்கு போட்டியா எஸ்கேவோட 25வது படம் பராசக்தி ஆடியோ லான்ச் வர்ற ஜனவரி 3ஆம் தேதி சென்னையில் நடக்குது. ரஜினி, கமல், உதயநிதின்னு கெஸ்ட் லிஸ்டே மிரட்டுது. விஷயம் என்னன்னா, இந்த 2 பிரம்மாண்ட விழாக்களும் டிவில ஒரே நாள் ஒரே நேரத்துல ஒளிபரப்பாக போகுது. ஆமா, ஜனவரி 4 மதியம் 3 மணிக்கு சன் டிவியில பராசக்தியும், ஜீ தமிழில் ஜனநாயகனும் மோத போறாங்க. நம்ம ஊரு சாய்ராம் காலேஜ்ல எஸ்கேவோட பராசக்தி விழா நடக்குது. எந்த சேனலை மாத்துறதுன்னு ரசிகர்களுக்கு இப்பவே குழப்பம் வந்துருச்சு. ஒரு பக்கம் வினோத் விஜய் காம்போவோட ஜனநாயகன் மாஸ் ஸ்பீச், இன்னொரு பக்கம் சுதா கொங்கரா எஸ்கே காம்போல ஜிவி பிரகாஷின் 100வது படம் பராசக்தி மெலடிஸ். 2 படமும் ஒரு நாள் இடைவெளியில ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 9 ஜனநாயகன், ஜனவரி 10 பராசக்தி. டிவி ரேட்டிங்ல யாரு ஜெயிக்க போறா? தளபதியின் கடைசி ஆட்டமா இல்ல எஸ்கேவின் எழுச்சியா? இது வெறும் படம் இல்ல, தமிழ் சினிமாவோட 2 மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தோட பலப்பரீட்சை. ஜனவரி 4ஆம் தேதி சோஷியல் மீடியா சர்வர் தெரிக்க போகுது. நீங்க அன்னைக்கு சன் டிவி பார்ப்பீங்களா இல்ல ஜீ தமிழ் பார்ப்பீங்களா? தளபதியா எஸ்கேவா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பொங்கல் அப்டேட்ஸ் வருது.